அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பலருக்கு ஆச்சரியமூட்டக்கூடிய மிக சக்தி வாய்ந்த ஒரு பதிவுன்னு கூட எடுத்துக்கலாம். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிரம்ம முகூர்த்த நேரங்கிறது எப்படி என்ன வேண்டுதல்கள் நம்ம வச்சாலுமே நடக்குமோ அதே மாதிரி தாங்க எந்தவித தோஷங்களும் இல்லாமல் வெற்றியை தரக்கூடிய ஒரு மிக அற்புதமான ஒரு நேரம் எதுன்னு கேட்டிங்கன்னா அபிஜித் முகூர்த்த நேரம். நிறைய பேருக்கு இந்த காலையில் எழுந்திரிச்சு பண்ணக்கூடிய இந்த பூஜைகள் செய்ய முடியல, நிச்சயமாக ஒரு வருத்தம் இருக்கும். ஏன்னா ராத்திரி ஷிஃப்ட் போயிட்டு வரவங்களா இருக்கட்டும், கை குழந்தைகள் வச்சுருக்கவங்க, இல்லாட்டி குடும்ப சூழல் ராத்திரி காலையில் எங்களால் ஏந்திரிக்கவே முடியல, நைட் ரொம்ப லேட் ஆகுது, அப்படி ஏதாச்சும் ஒரு சிச்சுவேஷனில் எங்களால் இது மாதிரி பிரம்ம முகூர்த்த பூஜைகள் எங்களால் செய்ய முடியல அப்படிங்கிறவங்க தாராளமாக உங்களுக்கு நினைத்த காரியம் நடப்பதற்கு, நீங்கள் நல்ல வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கணும் அப்படிங்கிறவங்க, இல்லாட்டி நமக்கு அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனைகள் தீரணும் அப்படிங்கிறவங்க கூட, குடும்பத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள் நமக்கு இருக்கலாம், அப்படி நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்க வல்ல மிக சக்தி வாய்ந்த ஒரு நேரம் இந்த அபிஜித் முகூர்த்த நேரம். இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்துக்கும் தோஷங்கள் எதுவுமே கிடையாதுங்க. ஏன்னா நிறைய விஷயத்தில் நம்ம பூஜைகள் பண்ணுறப்ப ராகு காலம் யமகண்டம் இது மாதிரிலாம் பார்ப்போம். அப்படி நாள் திதி எதுவுமே கணக்கு வேணாம், எந்தவித தோஷங்கள் எதுவுமே இல்லாத மிக அற்புதமான ஒரு நேரம் தான் இந்த அபிஜித் முகூர்த்த நேரம். அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த அபிஜித் முகூர்த்த நேரத்தில் நம்ம என்ன செஞ்சால் நமக்கு வெற்றி கிடைக்கும், நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்புமுனை அமையுங்கிற மிக சக்தி வாய்ந்த ஒரு பதிவை தான் பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனே வரும். இப்போ பதிவை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்குமே தெரிந்தது மொத்தம் 27 நட்சத்திரங்கள். ஆனால் ஆரம்ப காலத்தொட்டே நமக்கு இருந்தது அபிஜித்ங்கிற ஒரு நட்சத்திரம் இருந்தது. பலருக்கும் அது தெரியாத ரகசிய உண்மையாகவே இருந்ததுங்க. 28வது நட்சத்திரம் தான் இந்த அபிஜித் நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் நமக்கு பிரம்ம முகூர்த்தத்துக்கு எவ்வளோ ஒரு இணையான ஒரு சக்தி இருக்குமோ, அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் எதை நீங்கள் ஆரம்பித்தாலும் என்ன வேண்டினாலும் நடக்கும்னு சொல்லிட்டு நம்மளே ஏற்கனவே பதிவுகள் போட்டிருக்கோம். அதே மாதிரி அவ்வளோ ஒரு சக்தி கொண்ட அந்த நேரம், அந்த அபிஜித் முகூர்த்தமாக இருக்கட்டும், நட்சத்திரமாக இருக்கட்டும், நம்ம தொட்ட காரியம் எல்லாமே வெற்றியடையும். நமக்கு இதற்கான ஆதாரபூர்வங்கள் கூட இருக்குது. ஜூலியன் கேலண்டரில் இந்த அபிஜித் முகூர்த்தமானது அந்த முகூர்த்த குறியீடுகள் மூலம் நமக்கு குறியிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உறுதி செஞ்சுருக்காங்க. அந்த காலத்தில் நம்முடைய ரிஷிகளாக இருக்கட்டும், முனிவர்களாக இருக்கட்டும், முன்னோர்களாக இருக்கட்டும், இந்த நட்சத்திரத்தில் ஆரம்பித்து பல வெற்றிகள் அவங்களுடைய வாழ்க்கையில் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய சுப நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், எதற்குமே தோஷங்கள் எதுவுமே கிடையாது. ஏன்னா எப்பயுமே ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறோம், நம்ம ஒரு முகூர்த்தம் பண்ணுறோன்னா முகூர்த்த நேரம் நம்ம செலக்ட் பண்ணுவோம். அப்படி ஒரு முகூர்த்த நேரங்கள் நம்ம செலக்ட் பண்ணுறப்ப தோஷங்கள் இல்லாமல் இருக்கணும், ராகு காலம், யமகண்டம், திதி, நாள் எல்லாமே பார்ப்போம். அப்படி எந்தவித ஒரு தோஷங்கள் எதுவுமே இல்லாத மிக அற்புதமான ஒரு நேரம் தான் இந்த அபிஜித் முகூர்த்த நேரம். இந்த நேரம் நமக்கு எப்போ வருதுன்னு கேட்டிங்கன்னா, டெய்லி நமக்கு, அதாவது கரெக்டாக சொல்லப்போனால் 11:45 12:15 மணி வரைக்கும் உள்ள நேரம் தான் அபிஜித் முகூர்த்த நேரம். அதாவது கரெக்டாக நடு உச்சியிலேருந்து அந்த உச்சி வேலையை சொல்கிறாங்க பார்த்திங்களா, 12 மணி, அதற்கு முன்னாடி ஒரு 1/4 மணி நேரம், அதற்கு அப்புறம் உள்ள ஒரு 1/4 மணி நேரம். ஏன்னா இந்த ஒரு நேரத்தில் நம்ம எது செஞ்சாலும் வெற்றி கிடைக்கும். நிறைய பேர் ஒரு சுப நிகழ்ச்சிகள், ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க, அந்த முகூர்த்த நேரத்தை நம்ம தவற விட்டுருப்போம். இல்லை வேறு ஏதாவது நமக்கு அது முக்கியமான ஒரு நேரங்கள், வீடு ரெஜிஸ்ட்ரேஷனாக இருக்கலாம், வண்டி வாகனம் நம்ம வாங்குறதா இருக்கட்டும், இல்லை வேறு குழந்தைங்களோட அட்மிஷன், அது மாதிரி ஏதாவது நமக்கு முக்கியமான விசேஷங்கள் வரும் பார்த்திங்களா வீட்டில். அப்படி அந்த சுப நிகழ்ச்சியில் நமக்கு அந்த நேரங்கள் தவற விட்டுட்டோம், இல்லை நமக்கு வேறு ஏதாவது முடியல அப்படிங்கிறவங்க கூட இந்த அபிஜித் முகூர்த்த நேரத்தில் நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஏன்னா ஜித் அப்படின்னாலே வெற்றி தான். அதனால தான் அபிஜித்னா ரொம்ப சிறப்பான ஒரு வெற்றி கிடைக்கும் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம குடும்பத்தில் செல்வ செழிப்பு நமக்கு நல்லா கிடைக்கணும் குடும்பத்தில் அப்படிங்கிறவங்க நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த அபிஜித் நேரத்தில் அர்த்த நாரீஸ்வரருடைய அம்சம் யாருன்னு கேட்டிங்கன்னா திருநங்கைகள் தான். அவங்களுக்கு கூப்பிட்டு வயிறார ஒரு நேரம் உணவு மட்டும் கொடுத்துட்டு அவங்க கையால் 10 ரூபாய் நீங்கள் வாங்கி வச்சா கூட போதுமா, நம்முடைய குடும்பத்தில் பல மடங்கு செல்வம் பெருகும்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அதுவும் இந்த அபிஜித் முகூர்த்த நேரத்தில் கரெக்டாக அந்த 11:45 12:15 அந்த மணி நேரத்தில். அதனால் வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக நமக்கு டெய்லி வரக்கூடிய நேரம் தான், அந்த வாரத்தில் எப்போயாச்சும் ஒரு நாள் ஒரு நேரம் நம்ம இது மாதிரி நம்ம உணவு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வாழ்க்கையில் உங்களுக்கு நல்லபடியாக செல்வ வளம் கிடைக்குங்க. இந்த அபிஜித் நட்சத்திரம் சொல்லுவாங்க. இந்த நட்சத்திரம் நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா,
நம்முடைய வானியல் சாஸ்திரத்தில் வந்து எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, திருவோண நட்சத்திரம் அன்னைக்கு அதிகாலையில் ஒரு கேள்விக்குறி மாதிரி உள்ள தோற்றத்தோட நமக்கு வானத்தில் காட்சியளிக்கக்கூடியது தான் அபிஜித் நட்சத்திரம். இதை வந்து நம்ம சாதாரண மனுஷங்களால் கண்டிப்பாக அதை புரிஞ்சுக்கவும் முடியாதான். அதை வந்து பார்ப்பது வந்து ரொம்ப ஒரு கடினமான செயல் சொல்கிறாங்க. ஆனால் இந்த நட்சத்திரத்தை மட்டும் யாராச்சும் ஒருத்தவங்க பார்த்துட்டாலே போதுமா, அனைத்து காரியத்திலும் நமக்கு வெற்றி கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. நம்மை படைத்த இறைவனுக்கு சில நேரத்தில் இந்த அபிஜித் முகூர்த்த நேரத்தில் வந்து வெற்றி கிடைத்ததாக ஒரு வரலாறுகள் இருக்குது. அதனால் ரிஷிகள் இந்த நம்முடைய தேவர்கள் முன்னோர்கள் இவங்கெல்லாம் வந்து அந்த பயன்படுத்திய இந்த சக்தி வாய்ந்த அபிஜித் முகூர்த்த நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன வேணுமோ, நமக்கு என்ன வேண்டுதல்களோ இந்த நேரத்தில் பூஜை அறையில் ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு உங்களுடைய கோரிக்கைகள், நம்ம ஒரு மந்திரங்கள் ஏதாவது நம்ம ஸ்லோகங்கள் சொல்லுவோம், இதெல்லாம் பண்ணுவோம் பார்த்தீங்களா பூஜைகள், அப்படி உங்கள் வீட்டில் எளிய முறையில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக நம்ம அந்த படிக்கின்ற அந்த மந்திரங்கள் ஸ்லோகத்துக்கு அந்த வேண்டுதல்களுக்கு எல்லாமே நமக்கு இம்மீடியட் ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த அற்புதமான ஒரு முகூர்த்த வேலையை எக்காரணம் கொண்டும் தவற விடாதீங்க. அதே மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் வரக்கூடிய அந்த ஒரு முகூர்த்த வேலைக்கு ஒரு கணக்கு இருக்குது. திங்கட்கிழமையில் நம்ம வந்து நமக்கு நல்லபடியாக ஒரு வேலை கிடைக்கணும், மேலதிகாரிகளுடைய தொல்லைகள் தீரணும், இல்லை உத்தியோகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு நினச்சிட்டு தாராளமாக திங்கட்கிழமை நீங்கள் வேண்டிக்கலாம். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமையில் நமக்கு சொந்த வீடு அமையணும். நிறைய பேர் வந்து வாடகை வீட்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கூட கேட்டிருக்கீங்க சொந்த வீடு அமைவதற்கான பரிகாரங்கள் எதுன்னு. இந்த அபிஜித் முகூர்த்த நேரத்தில் நீங்கள் சொந்த வீடு அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய கடன்கள் எல்லாம் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேண்டி பாருங்கள். நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றங்கள் சொந்த வீடுகள் உங்களுக்கு அமையும். புதன்கிழமை நமக்கு வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, புதன்கிழமை வந்து குழந்தை பாக்கியம் பெறுவதற்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இழந்த ஒரு விஷயங்கள், புகழாக இருக்கலாம், செல்வமாக இருக்கலாம், இல்லை பொன் பொருள் எதுவாக இருந்தாலும் அந்த இழந்தவை எல்லாமே மீட்டு நமக்கு திருப்பி வரத்துக்கு புதன்கிழமை நீங்கள் வேண்டிக்கலாம். வியாழக்கிழமையில் நிறைய பேர் ஃபாரின் போவதற்கான அந்த ஒரு இது வேண்டிக்குவாங்க பார்த்தீங்களா, வெளிநாட்டு செல்கிறதுக்கான யோகங்கள், அது மாதிரி கல்வியில் நல்லபடியாக உயர்ந்த நிலைமைக்கு போகிறது, கல்வியில் நல்ல மேன்மை கிடைப்பதற்கு நீங்கள் வியாழக்கிழமையில் வேண்டிக்கலாம். வெள்ளிக்கிழமையில் நல்ல குடும்பத்தில் திருமணம் ஏதாவது ஒரு இதனாலும் நமக்கு தடைப்பட்டுருக்கும். அப்படி திருமணம் நல்லபடியாக நடக்கணும், நமக்கு வந்து விரும்பினவங்களே திருமணம் செஞ்சுக்கணும் அப்படிங்கிறவங்க வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய இந்த அபிஜித் முகூர்த்தத்தில் நீங்கள் வேண்டிக்கலாம். அதே மாதிரி சனிக்கிழமையில் வம்பு வழக்குகள்லேருந்து உங்களுக்கு நம்ம வேண்டிக்கிட்டோன்னா நமக்கு நிச்சயமாக இந்த கோர்ட்டு கேஸு இது மாதிரிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதிலேருந்து நமக்கு வந்து வெற்றிகள் கிடைக்கும். அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய முகூர்த்தமானது நமக்கு வந்து வினைகள் எல்லாமே தீர்வதற்கும் உடல் நலம் நல்லா வந்து ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நம்ம வேண்டிக்கலாம். இப்படி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான துன்பங்களும் நீங்குவதற்கு நம்ம அன்றாடம் வரக்கூடிய இந்த அபிஜித் முகூர்த்த நேரத்தில் எக்காரணம் கொண்டும் தவறாமல் பூஜை அறையில் தீபம் மட்டும் ஏற்றி பாருங்கள். கண்டிப்பாக வாழ்க்கையில் ரொம்ப நல்லபடியான நம்ம குடும்பத்தில் பல சுப நிகழ்ச்சிகள், நன்மைகள் நிச்சயம் ஏற்படுங்க. நம்முடைய முனிவர்களும் ரிஷிகளும் நம்முடைய முன்னோர்களும் கூட பயன்படுத்திய இந்த அற்புதமான இந்த அபிஜித் முகூர்த்த நேரத்தை, அதனால் எக்காரணம் கொண்டும் தவறவிடாதீங்க. சரியான முறையில் நம்மளும் நம்முடைய பிரச்சனைகள் தீர்வதற்கான அந்த ஒரு நேரத்தை பயன்படுத்தி நம்ம ஒரு தீப வழிபாடு மட்டும் செஞ்சாலே போதும். அதே மாதிரி எளிமையான திருநங்கைகளுக்கான ஒரு தான தர்மங்கள், இந்த விஷயத்தை மட்டும் செஞ்சு பாருங்கள். நிச்சயம் செல்வ வளமானது குடும்பத்தில் நல்ல அபரிதமாக இருக்கும். நம்முடைய பிரச்சனைகளும் தீர்ந்து நல்ல நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கலாம். அதனால் ஒரு எளிய ஒரு வழிபாட்டு முறை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயம் உங்கள் குடும்பத்துக்கு பலவித நன்மைகள் நடக்கும். இந்த ஒரு பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் வேறு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.